நடிகை அஞ்சலியோட நடிப்பில் அப்கமிங்கான படத்தில் ஒன்று ஈகை. ஈகை படம் நடிகை அஞ்சலி அவர்களுக்கு நடிக்கிற 50வது படம். இந்த படத்துலேருந்து புதிய போஸ்டர் வெளியிட்டு அஞ்சலி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மலையாள நடிகர் உன்னி முகுந்தனோட நடிப்பில் அடுத்த படம் மார்க்கோ. மார்க்கோ படத்துலேருந்து அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு. மார்க்கோ படம் நடிகர் உன்னி முகுந்தன் அவரோட கெரியரில் ஹையஸ்ட் பிக் பட்ஜெட் படமாக தயாராகி வந்துட்டுருக்கு. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. கேஜிஎஃப் மற்றும் சலர் போன்ற படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண ரவி பசூர் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டு பேன் இண்டியா லாங்குவேஜ் ரிலீஸ் கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் பித்தார்த்தோட நடிப்பில் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் லாந்தர். படம் ஜூன் 21 ரிலீஸ் ஆகுது. சென்சார் போர்டு U/A சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் விமல் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் சார். சார் படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் ஜூன் 19 ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா இப்போ ஒரு அஃபீஷியல் ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிருக்கு. போஸ் வெங்கட்டோட இயக்கத்தில் வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நடிகர் விஜயோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ரீசெண்டாக டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் இந்த படத்தோட ஸ்பெஷல் அப்டேட்ஸ் கமிங் சூன்னு அறிவிச்சிருக்காரு. தளபதி விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு கோட் படத்துலேருந்து ஸ்பெஷல் அப்டேட்ஸ் வெளியாக போகுது. கிளம்ஸும் வெளியாக போகுதா, ட்ரீசர் வெளியாக போகுதா, இல்லைனா அடுத்த சிங்கிள் வெளியாக போகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூன் 22 தளபதி விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு கோட் படத்துலேருந்து அப்டேட்ஸ் வெளியாக போகுது. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் விடாமுயற்சி. லைகா ப்ரொடக்ஷனில் மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங்ஸ்க்கு வந்துட்டாங்க. இன்னும் 20% ஷூட்டிங் தான் பேலன்ஸ் இருக்குது. அந்த ஷூட்டிங்கும் இந்த மாதமே முடிக்கிறதுக்கு படக்குழுவினர் பிளான் போட்டிருக்காங்க. ரீசெண்டாக கூட ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் விடாமுயற்சி படத்தோட லாஸ்ட் ஷெடியூல் இந்த மாதம் கம்ப்ளீட் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அனிருத் மியூசிக்கில் படம் 2024 லைகா ப்ரொடக்ஷன் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் மகாராஜா. மகாராஜா படம் நடிகர் விஜய் சேதுபதியோட கம்பேக் படமாக அமைஞ்சிருக்கு. நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி எந்த படமும் இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்கல. இப்போ மகாராஜா படம் அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துருக்கு. நித்திலன் சுவாமிநாதன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இப்போ இந்த படம் ஆல் ஓவர் உலகம் முழுவதும் ரன்னிங் ஆகுது. 2024 இது வரைக்கும் ஒரே நாளில் 2 லட்சம் டிக்கெட்ஸ் எந்த படத்துக்கும் சேல் ஆகலை. இப்போ மகாராஜா படம் ஒரே நாட்களில் மட்டும் 2 லட்சம் டிக்கெட் சேல் ஆகியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. பட் ஆனால் இது வரைக்கும் அஃபீஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் மகாராஜா படக்குழுவினர்கிட்ட வெளியிடலை. இப்போ Day 3 ஆகுது. அப்கமிங் டேஸில் மகாராஜா படத்தோட அஃபீஷியல் வசூல் வெளியாகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் 2024 ரிலீஸ் ஆன படங்களில் மகாராஜா படம் எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ வரவேற்பு இருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ AR முருகதாஸோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நேத்து விக்ராந்த் அவர்கள் இந்த படத்தில் ஆன்போர்டுன்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ சார்பேட்டா பரம்பரை படத்தில் நடித்த டான்சிங் ரோஸ் அவர்கள் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு விதித் ஜாம்வேல், விக்ராந்த் மற்றும் டான்சிங் ரோஸ் சபீர்லாம் இந்த படத்தில் நடிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அனிருத் மியூசிக்கில் AR முருகதாஸோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோவா இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு.